கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வசனம் எஸ்ஏ 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தாயை வெறுத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்கிறார். இன்றைய உபவாச நாட்களில் 5வது நாளாகிய இந்த திங்கட்கிழமையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், அவர் சொல்லுகிறார். அப்போ நாம் இந்த நாட்களில் அவரை எவ்வளவாய் கிட்டி சேர முடியுமோ அவ்வளவாய் நாம் நம்முடைய பாவங்களை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அனுதினமும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக காண ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்றார். நம்முடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் நம்முடைய வழிகள் இவை எல்லாமே வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் நம்மை குறித்து காணப்படுகிறது. அப்போ நாம் நம்முடைய வழிகளையும் நம்முடைய நினைவுகளையும் அறிந்திருக்கிற அவர் தகப்பன் நமக்கு நல்லதையே செய்ய விரும்புகிற அவருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலாவும் அனுதினமும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, பாவம் இல்லாமல் அவருடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக, இன்னும் அவருடைய சமூகத்தில் நமக்கு வேண்டாத காரியங்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் நம்ம அப்பா உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து எனக்கு முற்றிலுமாய் விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக, சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆகவே நாம் அவருடைய நினைவுகளில் என்னுடைய நினைவுகள் இருக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகளாக காணப்படத்தக்கதாக நம்மை முற்றிலுமாக அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீ தந்திருக்கிற இந்த தபசு நாட்களில் சுவாமி எங்களை இன்னுமாய் அதிகமாய் ஒடுக்கி உடைய சமூகத்தில் சேரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் தாரும்ப்பா. பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை தருவதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறது போல சுவாமி நாங்களும் எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்கள் இனி ஒருபோதும் பாவம் செய்யாதவன் எங்களை பாதுகாத்தல்ல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா. நெருங்கி சேரும் நாட்களிலே ராஜா நீர் எங்களுக்கு உடைய ஞானத்தை தாரும், உடைய மெல்லிய சத்தத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வை தாரும். எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் எங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.